Hey dudes, welcome back to our channel. So நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா OTDR பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டனால அவருக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லாருக்காகவும் வந்து இந்த OTDR வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அன்பாக்சிங் ப்ளஸ் எக்ஸ்பிளைன். இது பார்த்திங்கன்னா மைக்ரோ OTDR ஃபைபர்ஷாட் பிராண்டு மைக்ரோ OTDRல. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ மைக்ரோ USB சார்ஜரு ப்ளஸ் அடாப்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன மெஷரிங் ரேஞ்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டெஸ்ட் ரிப்போர்ட் இதில் இருக்கும். ஸோ ஒரு பெல்ட் ஒன்று, இது வந்து இந்த பெல்ட்டு வந்து பவுச்சுக்காக ஒரு பெல்ட்டு. ஸோ நீங்கள் இந்த பெல்ட்டை வந்து நீங்கள் இப்படி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பெல்ட்டை நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ஈஸி ஆக்சஸபிள். இது வந்து சின்ன பவுச் மாதிரி தான். இப்போ நீங்கள் கையில் வச்சு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் கையில் இப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் தோலில் மாட்டணும் அப்படின்னா கூட நீங்கள் தோல் இப்படி மாட்டிட்டு இப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு காம்பேக்டான ஒரு OTDR, மைக்ரோ OTDR, சின்னதாக இருக்கும். இதோட ஸ்க்ரீன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 3.7 inch டிஸ்பிளே. ஸோ இது மினி OTDR இருக்குது, அது பார்த்திங்கன்னா 5 inch டிஸ்பிளே. இது வந்து நம்ம நார்மல் ஸ்மால் ஸ்கேலு அந்த மாதிரி ஒரு OTDR, மைக்ரோ OTDR. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு CD ப்ளஸ் மேனுவல் கார்டு இருக்குது. இதுலேயே நீங்கள் கூட பார்த்துக்கலாம், எதாவது டவுட்டு அப்படிங்கிறது வந்து இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாக்ஸில் எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். ஸோ OTDRனால் என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். OTDRனால் ஆப்டிக்கல் டைம் டொமைன் ரெஃப்ளெக்டோமீட்டர். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது? OTDR நார்மலாக வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மிஷின் நம்ம ஜாயின் பண்ணுற வீடியோ வந்து மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். இப்போ அந்த ஜாயின் பண்ணுறதுல வந்துட்டு சம் லாஸஸ்லாம் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த லாஸை வந்து ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த OTDR வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த OTDRல வந்துட்டு நீங்கள் லாஸ் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் வந்துட்டு எல்லா பக்கமும் வந்து கொடுத்துருப்பீங்க. அதில் வந்துட்டு ஏதாவது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கட் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த இடத்துல கரெக்டாக கட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஃபைன் பண்ணுறது வந்து இந்த OTDR வந்து கரெக்டாக வந்து ட்ரேஸ் பண்ணி கரெக்டாக வந்து எந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனில் வந்துட்டு காமிச்சிடும். இது வந்து ட்ரேஸ் மாதிரி போகும், கிராஃப் மாதிரி போகும். அந்த கிராஃபில் வந்துட்டு எந்த கிலோமீட்டர் எத்தனை மீட்டரில் வந்துட்டு கட் ஆகிருக்கு, இல்லை பெண்ட் ஆகிருக்கு, எந்த இடத்துல அதிகமாக லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் வந்து வந்துடும். இப்போ லாஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக வந்து அதர் எண்டில் ரிசீவர் எண்டில் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த லாஸ் வந்து கம்மி பண்ணணும். அந்த லாஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணி எந்த இடத்துல லாஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ அந்த ஜாயிண்ட் லாஸா இல்லை மெக்கானிக்கல் கனெக்டர் லாஸா, கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு கேபிள் விட்டு இன்னொரு கேபிள். ஸோ அந்த கனெக்டர் லாஸா இல்லை ஸ்ப்ளைசிங் லாஸா, ஸோ அந்த மாதிரி லாஸ் எல்லாம் இருக்குது. இப்போது அந்த மாதிரி லாஸில் வந்துட்டு அதிகமாக லாஸ் காமிக்குது அப்படின்னா வந்து நம்ம அந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்ப்ளிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல லாஸ் ஆகலாம். இல்லை சம்டைம்ஸ் வந்து பெண்ட் ஆகிறதுலேயே வந்துட்டு சம் லாஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து பெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து கட் ஆகிருக்கும். இப்போ ஏதாவது வந்து அதிகமாக பவர் வருது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல கட் ஆகிருக்கும். அந்த கட்டிங்கும் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து இதில் வந்து நம்ம OTDRல பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எப்படி வந்து மெஷர் பண்ணுறது, எப்படி OTDRல வந்துட்டு வரும், எப்படி இப்போ வந்து நீங்கள் ஃபீல்டில் போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு கேபிளில் வந்துட்டு எப்படி லாஸ் வந்து ஃபைன் பண்ணுறது. இப்போ வந்து என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா OTDR லான்ச் கேபிள். இது வந்து 1 kilometer டிஸ்டன்ஸ். இந்த 1 kilometer டிஸ்டன்ஸ் வந்து இதில் எப்படி நான் வந்து இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. இது பார்த்திங்கன்னா 3.7 inch டிஸ்பிளே. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் மேனுவல் பட்டன் தான், டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் மீட்ரு, இது VFL ப்ளஸ் பவர் மீட்டர் OTDR, இந்த மூணுமே வந்து இதிலேயே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மைக்ரோ USB சார்ஜரு அது கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சார்ஜிங் பண்ணுறது கூட நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 3 ஆப்ஷன் தான் வந்து ஹோம் ஸ்க்ரீன்.
ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஓடிடிஆர், பவர் மீட்டர், விஎஃப்எல் இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடிஆர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன செட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஓடிடிஆர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓடிடிஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன வேவ் லென்த்து, ஸோ இதோட வேவ் லென்த்து பார்த்தீங்கன்னா 1310, 1550 இந்த 2 வேவ் லென்த்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்குது. ஸோ அந்த வேவ் லென்த்தில் வந்துட்டு நம்ம கொடுக்குறது வந்து 1310, 1550 இந்த 2 வேவ் லென்த்தும் இதில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வேவ் லென்த்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து 1310 இல்லைனா 1550. இப்போ இதோட வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா 1550. ஸோ அதனால் வந்து நான் 1550 வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆட்டோ ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஸ்கேன் மோட்னால் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க, இதர் அது வந்து நீங்கள் ஆட்டோ மோடா மேனுவல் மோடான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்கேன் மோடு. நீங்கள் மேனுவல் மோடு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்டன்ஸ் இங்கே ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஞ்ச் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் நீங்கள் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு விட மோர் தென் ஒரு 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இப்போ 1 கிலோமீட்டர் கேபிள் இருக்குது அப்படின்னா வந்து 2.5 கிலோமீட்டர் வந்து நம்ம செட் பண்ணணும். இதே வந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா வந்து 10 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து மேனுவல் மோடில். இதே நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஆட்டோ மோடு வச்சிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதோட ரேஞ்சு எல்லாமே வந்து அதுவே கால்குலேட் பண்ணிடும். ஸோ மெயினாக வந்து நம்ம வேவ் லென்த்து ஆட்டோ மோடா மேனுவல் மோடா இந்த 2 மோடும் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன் வந்து நார்மல் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனு. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னு இல்லை. ஸோ வெளியே வரக்கு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஓகே, இப்போ வந்து இது வந்து 1 கிலோமீட்டர் கேபிள், லான்ச் கேபிள். அந்த கேபிள் வச்சு இதில் 1 கிலோமீட்டர் வருதா அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பிஃபோர் டெஸ்டிங் வந்து நம்ம ஐபி வந்து இதில் வந்து இது பண்ணணும். ஏன்னா ஏதாவது டெஸ்ட் இருக்கும் அதனால் வந்து லாஸ் வரும். ஐபி இது பண்ணிவிட்டு நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேனுன்னு இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி எல்லாமே செட்டிங்ஸ்லாம் பண்ணியாச்சு. 15 இது வந்து 1550 வேவ் லென்த்து. ஸோ செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து டைரெக்டாக ஸ்கேன் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ஸ்கேன் தான் வந்து டெஸ்டிங்கு. ஸோ 15 செகண்ட்ஸு. ஸோ ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ரீடிங்ஸ் வருது இல்லைங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து 1.008 மீட்டர். ஸோ அதாவது 1 கிலோமீட்டர். இது ஃபைபர் ஸ்பூலு. ஸோ 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வந்து நமக்கு இதில் வந்துருச்சு. இல்லை இன்கேஸ் ஸ்ப்ளைஸ் லாஸு, பெண்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு மாதிரி வரும். கட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ இது 1 கிலோமீட்ரு, இதே வந்து 500 மீட்டரில் கட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இங்கே வந்து 500 மீட்ரு மட்டும்தான் காமிக்கும். மீதி இருக்கிற 500 மீட்ரு வந்து காமிக்காது. ஏன்னா ஆல்ரெடி கட் ஆனதுனால அது காமிக்காது. ஸோ இப்படி தான் வந்து இதுவே வந்து ஒரு 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து இப்படி தான் வந்து மெஷர் பண்ணணும். இது வந்து 22 dB லாஸ் ஃபைன் பண்ணுற ஓடிடிஆர். இது வந்து ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் மீட்டரு. பவர் மீட்டருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து லேசர் சோர்ஸ் தேவை. ஸோ லேசர் சோர்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபைன் பண்ண முடியாது. விஎஃப்எல் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். விஎஃப்எல் வந்து ஒரு கண்டினியூட்டி டெஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு கேபிளில் வந்துட்டு கண்டினியூட்டி டெஸ்ட் வந்து பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து லைட்டு வந்து நீங்கள் அடிச்சதுக்கப்புறம் அதர் எண்டில் ரிசீவர் எண்டில் வந்துட்டு லைட்டு வருதா அப்படிங்கிறது வந்து கரெக்டாக பார்க்கணும். அப்படிங்கிறது வந்து நம்ம இதிலே பார்த்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ விஎஃப்எல்லுக்கு சேம். நீங்கள் எஸ்கேப் வந்து வெளியே வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன்
வந்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே VFL, ஸோ இந்த ஏரோ பட்டன், ரைட் சைடு ஏரோ பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியும். ஸோ இந்த லைட்டு வந்து நம்ம அதர் எண்ட், இது வந்து அதர் எண்டு. ஸோ இந்த எண்டில் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வருது. ஸோ எந்த இடத்துல கட்டோ பெண்டோ எதுவுமே இல்லை. இன்கேஸ் கட்டு இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து இதாக இருக்கும். ஸோ இல்லை. இதே வந்து உங்களுக்கு பிளிங்க் வேணும் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு ஒரே டைம் அதை இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளிங்க் ஆகும். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணுறது தான். பவர் வந்து செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் வந்துட்டு எவ்வளோ பவர் வருது அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் வந்து இந்த பவர் மீட்ரு. ஸோ லேசர் சோர்ஸ் இல்லைங்கிறனால நான் பவர் எதுவும் செக் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்துட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் OTDR ப்ளஸ் VFL ப்ளஸ் பவர் மீட்டர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபீல்ட்லேயும் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. OTDR வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு 10 கிலோமீட்டர் இல்லைன்னா 15 கிலோமீட்டர் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபைபர் ஆப்டிக் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் வேணும், அன்பாக்சிங் வீடியோஸ், ஏதாவது ஸ்ப்ளைசிங் மிஷின் OTDR இல்லை வேறு ஏதாவது ஃபைபர் ஆப்டிக் ரிலேட்டட் பற்றி ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். Until then, see you. Bye from Hari.